நம்ம மூட்டுகள்ல வர பிரச்சனை, ஏதாவது ஒரு மூட்டுல ஒரு பிரச்சனை வந்து அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, அது ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா அது மற்ற மூட்டுகளுக்கும் அந்த பிரச்சனை வந்து ஷிஃப்ட் ஆகும், அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூட்டில் ஒரு நீ ஜாயின்ட்ல பிரச்சனை, அது சரியா கவனிக்கல அப்படின்னா அது வந்து அந்த காலில் இருக்கிற மற்ற மூட்டுகள், ஹிப் ஜாயிண்ட், ஆங்கிள், இந்த மாதிரி கூட அந்த பிரச்சனை வந்து ஷிஃப்ட் ஆகி போகும். ஸோ அந்த காலையை முடக்கும். அதை விட என்னன்னா அடுத்த காலுக்கு அந்த பிரச்சனை போகும். நம்ம தசைகளில் மூட்டுகளில் வர வலி, அது காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். அது எங்கே போய் முடியுது? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேஷன் ஆரம்பிச்சு லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் போய் முடியுது. ஸோ லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து டெம்பரரியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் வந்து பெர்மனன்ட் இரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் போய் முடிஞ்சிருது. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த பெயின் எப்படி ரிலீவ் பண்ணுறது? நிறைய எவிடன்சஸ் இருக்குது. எந்த மெடிசன், எந்த கன்வென்ஷனல் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வெறும் எக்ஸசைசஸ் மட்டும் செஞ்சு பெயின் ரிலீஃப் ஆகி ஃபுல் ஃபங்க்ஷன் ரெஸ்டோர் ஆன கேசஸ்லாம் நிறைய இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து 10 கிலோ டம்பிள்ஸ் வச்சு பண்ணேன், சில செட்ஸ். அப்புறமா அதுக்கப்புறம் எனக்கு சோர்னஸ் டெவலப் ஆச்சு. மெயினாக எனக்கு ரெண்டு ட்ரைசெப்ஸ்லையும் இந்த இடத்துல மட்டும்தான் பெயின், அப்படி தொட்டாவே பெயின் இருக்கு. இப்போ நான் எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல வர்றப்ப பெயின் இருக்குது, இப்போ பெயின் இல்லை. இப்போ ஃபுல்லாக எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இப்போ பெயின் இருக்கு. இந்த மாதிரி சாதாரண மூவ்மெண்ட்லேயே எனக்கு ட்ரைசெப்ஸில் பெயின் இருக்கு. இந்த பெயினை பேர் பண்ணிட்டே என்னால் இந்த 10 கிலோ டம்பிள்ஸ் வச்சு மறுபடியும் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கையில் எதுவுமே இல்லை, சும்மா இந்த கிரிப்பிங் ஆக்ஷன் பண்ணுறேன், அப்போ கூட அந்த இடத்துல பெயின் இருக்கு, இப்பயும் பெயின் இருக்குது. இது வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ண முடியுமா பார்க்குறேன். இப்போ நான் பெயின் இருக்கு, ஆனால் என்னால் லிஃப்ட் பண்ண முடியுது. சில பேர் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஹெவியா மசில் சோர்னஸ்லாம் வரணும், கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா தான் வந்து அன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி, எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து என்ன கேட்டா அது வந்து சயின்ஸுக்கு புறமானது. நீங்க அத்லீட்ஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ண நினைப்பாங்க. அவங்க வந்து அந்த அவங்களோட ட்ரைனிங் பிளான் வந்து இந்த மாதிரி பெயின், இன்ஜுரிஸ், மசில் சோர்னஸ் இதெல்லாம் வராம பாடி வந்து ரெக்கவர் ஆகணும் குயிக்கா. எவ்வளவு குயிக்கா ரெக்கவர் ஆகுதோ அவ்வளவு குயிக்கா அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகும், ட்ரைனிங் அடாப்டேஷன்ஸ் நடக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் காம்பன்சேஷன் அப்படின்னு அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க பாசிட்டிவ் கெயின்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அப்படி போயிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம இங்க நம்மளோட வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஜெனரல் ஹெல்த், ஹெல்தி ஏஜிங் அந்த பிரின்சிபல் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும்.